எனக்கு இப்போ ரீசெண்ட் டேஸாக இன்ஸ்டாகிராமில் ஸ்கோலியோசிஸ் பற்றின கண்டென்ட்டாக வந்துட்டுருக்கு. ஸோ அந்த கண்டென்ட்டில் யாரோட வீடியோ பார்த்தாலுமே உங்களோட ஸ்பைன் வந்து இந்த ஷேப்பில் இருக்குது. அப்போ உங்களுக்கு ஸ்கோலியோசிஸ் இருக்குது. ஸ்கோலியோசிஸ் இருக்கிறனால ஒன் சைடு வந்து மசில் வந்து டைட்டாக இருக்கும் அண்ட் அனதர் சைடு வந்து வீக்காக இருக்கும். ஸோ அதனால் டைட்டாக இருக்கிற சைடு வந்து ஸ்ட்ரெச் பண்ணுங்கள் அண்ட் வீக்காக இருக்கிற சைடு வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுங்கள். அப்படி பண்ணால் சரியாயிருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. இப்படி தான் இருந்துச்சு. சிம்பிளாக ஸ்கோலியோசிஸ்னா என்னென்னா உங்கள் ஸ்பைன் வந்துட்டு எஸ் ஷேப்பில் இருக்கிறது தான் ஸ்கோலியோசிஸ்ன்னு சொல்லுவாங்க. அதில் வந்துட்டு 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து ஸ்ட்ரக்சரல், இன்னொன்று வந்துட்டு ஃபங்க்ஷனல் ஆர் போஸ்டரல் ஸ்கோலியோசிஸ்ன்னு சொல்லலாம். இப்போ ஸ்ட்ரக்சரல் ஸ்கோலியோசிஸ்ங்கிறது ஒன்று நம்ம பிறந்ததுலேருந்தே அந்த ஸ்பைனல் டிஃபார்மிட்டி இருக்கலாம், இல்லைன்னா நம்மளுக்கு நியூரோமஸ்குலர் டிஸார்டரால் அந்த மாதிரி ஸ்பைன் டிஃபார்மிட்டி இருக்கலாம். இன்னொன்று போஸ்டரல் ஆர் ஃபங்க்ஷனல் ஸ்கோலியோசிஸ்ங்கிறது நம்ம டே டு டே ஆக்டிவிட்டீஸில் நம்ம அதிக நேரம் அந்த போஸ்டர் இல்லை அந்த வேலையை செய்கிறனால வர்றது வந்துட்டு போஸ்டரல் ஆர் ஃபங்க்ஷனல் ஸ்கோலியோசிஸ். இந்த மாதிரி ஸ்கோலியோசிஸ் அண்ட் ஸ்பைனல் டிஃபார்மிட்டிக்கு வந்துட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் தி பார்ட் ஆஃப் த ட்ரீட்மெண்ட் தான் இந்த ஸ்ட்ரெச்சிங் அண்ட் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ். மொத்த ட்ரீட்மெண்ட்டுமே இந்த ஸ்ட்ரெச்சிங் அண்ட் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸசைஸ் பண்ணால் சரியாயிரும் அப்படின்றது எல்லாமே சுத்த போய்